ரைட்டில் சுற்றுங்க. நல்லா ஷோல்டர் மேலே தூக்கிட்டு போங்க. ரவுண்ட் வரும்போது ஷோல்டர் நல்லா கிரிப்பாகும் உங்களுக்கு. ரெண்டு பக்கமும் இருக்கிற சதைகளும் குறையும். ரெண்டாவது கை நல்லா ஃப்ரீயாகும் உங்களுக்கு. அந்த செஸ்ட்டில் இருக்கிற பேக் பைஸில் இருக்கிற சதைகள் ஃபுல்லாகவே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரைய வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் உங்களுக்கு பாம் ரெண்டு கையும் வந்து நல்லா ஸ்ட்ரென்த் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் நல்லா மடக்கி மடக்கி பண்ணுங்கள். அது மாதிரி தான் நல்லா சுழட்டுங்க. ரெண்டு பக்கம் லெஃப்ட் ரைட் ரொம்ப நல்லா இருக்கும் இது பண்ணுறதுக்கு. இது ரொம்ப ஹைட்டாக இருக்கிறவங்களுக்கு அந்த ஹைட்டு, இன்னும் கொஞ்சம் ஹைட்டு கம்மியாகும்னா அடுத்த பெடல் இருக்குது. ஆனால் ரொம்ப நல்லது. இது எல்லாமே ரொம்ப சிறப்பான பொருட்கள் தான். இதெல்லாம் ரொம்ப ஈஸியான பொருட்கள், கஷ்டம்லாம் கிடையாது. இதில் செய்ய செய்ய ஆசையாக இருக்குது. இப்போ அப்படியே ரொட்டீனாக சுற்றுங்க. ஒரு கை விட்டுடுங்க. அப்படியே சுற்றுங்க. இப்போ பாருங்கள், ஷோல்டரு நம்ம சாதாரணமாக சுற்றுவோம். இது பிடிச்சி சுற்றும்போது இன்னும் கிரிப் கிடைக்கும். இது பிடிச்சி சுற்றினா சுற்றிக்கிட்டே இருக்கலாம். லெஃப்ட்டு ரைட்டு மாற்றி மாற்றி சுற்றுங்க. இப்போ அடுத்து லெஃப்ட்டு வாங்க. அப்படி அதே கையை லெஃப்ட்டு அப்படி சுற்றுங்க. அதே கையாலே சுற்றலாம். நீங்கள் அதே லெஃப்ட் ஹேண்ட்லேயே லெஃப்ட் சுற்றலாம். அடுத்து ரைட் சுற்றலாம், லெஃப்ட் சுற்றலாம். திரும்ப அதே கையாலே ரைட் சுற்றுங்க. ரெண்டு கையும் ஒன்றும் இல்லை, ஒவ்வொரு கையாகவே லெஃப்ட் டு ரைட் ரெண்டு கைக்கும் அதை பயன்படுத்தணும். லெஃப்ட்டும் பயன்படுத்தணும், நீங்கள் ரைட்டும் பயன்படுத்தணும். அதே கை லெஃப்ட் அண்ட் ரைட். ஷோல்டர் நல்லா ஃப்ரீ ஆகும் உங்களுக்கு. நல்லா ஃப்ரீ ஆகும் மேலே நல்லா. இப்போ இதில் பண்ணுங்க. ஆமாம், இதை பண்ணுங்க. பார்த்தது இதையும் அதே மாதிரி சுற்றுங்க. கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக இருக்குது உங்களுக்கு. இதில் இப்படி பெடல் நல்லா கிட்ட போங்க. அதை கிட்ட அணைச்சி போங்க. நல்லா அணைச்சி போங்க கை. வெரி குட். அதே பண்ணுங்க. தலையை நேராகவே வச்சுக்கோங்க. இடுப்பை வளைக்காதீங்க. இடுப்பு வளைக்கக்கூடாது. நேராகவே தான் நிற்கணும். முடிஞ்ச வரலையும் இடுப்பை வளையாமல் இருந்தீங்கன்னா தான் நல்லது. இப்போ தான் கைக்கு ஃபுல் ஸ்ட்ரென்த்து கிடைக்குது உங்களுக்கு. கரெக்டாக ஃபுல் ஸ்ட்ரென்த்து கிடைக்குதா? அதுதான். இடுப்பை வளைக்காதீங்க. அப்படியே பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும் இது. வெரி குட். அவ்வளோதான். நல்லா பண்ணுறீங்க. ஒரு 5 நிமிஷம் நீங்கள் இதையும் சேர்ந்து பண்ணாலே போதுமானது. நார்மல் எக்ஸசைஸுக்கு இது நல்லாயிருக்கும். இது பெடல் போங்க. அது வேண்டாமா? ரொம்ப நன்றி. வெரி குட்.